திருச்சிக்கு மலைக்கோட்டை, கொடமுருட்டிக்கு 6. இங்க சோளா கடையை திரும்பி பாரு. எடுக்க எடுக்க பறக்கணும் இட்லி. 80 இட்லி எடுத்தா பறக்கும். 12:30 மணிக்கு பாரு, ஆவி பறக்க இட்லி, ஆவி பறக்க வாத்துக்கறி இருக்கா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆற வச்செல்லாம் கொடுக்குற பழக்கம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு பரம்பரை வாத்து தொழில் தான் எங்களுக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வாத்து கடை வச்சிருக்கல, எங்கள் 3 தலைமுறை வாத்து தொழில் தான். நாங்கள் ஊராக போய் வாத்து மேய்க்கிறவங்க தான். இன்னைக்கு வந்து ஆள் இல்லாத கட்டியசனுக்கு இன்னைக்கு நான் வாத்துக்கறி கடை வச்சேன். ஆமாம், நல்லா தேய்ச்சி கழுவிடுவேனே, நல்லா பொசுக்கி நீட்டாக கழுவி முடியில்லாமல் குருத்து இல்லாமல் சுத்தமாக நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும் பாருங்க. நம்ம வாத்துக்கறி நாட்டுக்கோழியோட பிரமாதமாக வாட்டி வச்சுருக்கோம் பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சி சோளா வாத்துக்கறி கடையில் தாங்க இருக்கோம். அண்ணன் வந்து நீட்டாக வாத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டாப்புல. இப்போ எப்படி கட் பண்ணுறாருன்னு பார்க்கலாங்க. வாங்க, அங்கே பாருங்க, வாத்தை நீட்டாக வச்சுருக்கோம் பாருங்க. நல்லா நாட்டுக்கோழி மாதிரி. இதை வெட்டுறோம் பாருங்க, ஆட்டுக்கறி மாதிரி. இங்கே பாருங்க, பார்த்து இது மாதிரி நல்லா கொழுப்போடு இருந்தால் தான் கறி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது மாதிரி நல்லா கொழுப்புங்க பாருங்க. முட்டை கருவு முட்டை வாத்து. ஆமாம், முட்டையும் பொட்டைனுங்கிறது தான் வாத்து, முட்டை வாத்து. நீட்டாக இருக்கும். கறியை போய் அலசாதீங்க, தண்ணி ஊற்றியா வாத்துக்கறியை கழுவாதீங்க, அப்படியே போய் சமைங்க. வாத்துக்கறி வறுவல் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுட்டாங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன், கசகசா பட்டசோம் போட்டிருக்கேன், ரைட்டுங்களா? அதே மாதிரி சமைங்க, நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. போடு. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க. வாத்துக்கறி வறுவல் வந்துட்டு எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா பிரியாணிக்கு மாதிரி நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துப்போம்ல, அந்த மாதிரி வந்து சேர்த்து பண்ணுறாங்கங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய், 2வது கசகசா பட்டை சோம்பு, 3வது தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அனைத்து இப்போ போட்டிருக்கு. அடுத்தது கறியை போடுவேன். தண்ணி ஊற்றி அலச மாட்டேன், கறி அப்படியே தான் கொட்டுவேன். பார்த்துக்கங்க, நான் செய்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் வாத்துக்கறி. இந்த கவுல் அடிக்கும், இந்த மோரில் கழுவணும், தயிரில் கழுவணும், அதெல்லாம் கழுவ வேணாம். இன்னும் வாத்தை வந்து கழுத்தை முறிச்சு விட்டு ரத்தத்தோடு வெட்டினா இன்னும் அம்சமாக இருக்கும். யாரும் நம்மளை கழுத்தை முறிச்சு கேட்குறதில்ல. நானும் கறி நீட்டாக இருக்குன்ட்டு வெட்டி கொடுக்குறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வந்து வதங்கிருச்சுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ அதையுமே இது கூட சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கிறாங்கங்க. இவங்க 10 வாத்து போட்டு செய்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறாங்கங்க. இப்போ அடுத்து என்ன சேர்க்குறாங்கன்னு நம்ம வந்துட்டு வீடியோவில் பார்க்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி வதங்க விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போக விட்டு கறியை தூக்கி கொட்டுவோம். கொட்டி தான் உடனே தண்ணி ஊற்றிடணும். கறி எண்ணெயில் வதக்குனீங்கன்னா கறி இருவிக்கும். அப்போ உங்களுக்கு கறிக்கு ஆடாக இருக்கும். தண்ணியை உடனே ஊற்றினா நல்லா பூ மாதிரி வந்துடும் கறி. அது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. வாத்துக்கறியை விரும்பிலாம் சாப்பிடுங்க, நல்லது, எல்லாம் உடம்புக்கு நல்லது. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டாங்கங்க. இப்போ அடுத்து வந்து கறியை தூக்கி வந்து கொட்ட போகிறாங்க. இப்போ கறியை தூக்கி வந்து கொட்டியாச்சு. கிட்டத்தட்ட 10 வாத்து சுத்தம் பண்ணி நீட்டாக வந்து கறி வந்து சேர்க்குறாப்புல. இப்போ கறியை கழுவ மாட்டேன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்து எல்லாமே அப்படியே கிடைக்கிறதுக்காக தான் கழுவ மாட்டேன்னு சொல்லியிருப்பார். வாத்தை வந்துட்டு நல்லா வந்துட்டு வாட்டிட்டு ஒரு வாட்டி நல்லா சுத்தமாக வந்துட்டு மஞ்சள் தேய்ச்சி வந்து கழுவிட்டாங்கங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி கறியை வந்துட்டு அந்த எண்ணெயிலே வதக்குனா இறுகிக்குமாமா. உடனே வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. இப்போ வாத்துக்கறி வேகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அடுப்பு வந்து எரிச்சு விட்றாங்கங்க. அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு அந்த கறி வந்து அந்த இஞ்சி பூண்டு அது கூட நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. கறி வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்குறாங்கங்க. கரம் மசாலா போடுறேன். இப்போ போடுறது கரம் மசாலா மட்டும்தான் போடுறேன்.
இப்போ கறி மசாலா தூள் வந்து சேர்க்குறாங்கங்க. என்ன பிராண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மெய்யல் அப்படின்னு ஒரு பிராண்டில் இருந்து சேர்க்குறாங்க. கேரளா மசாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி சத்தி மசாலா, ஆச்சி மசாலா கிடைக்கிற மாதிரி மெய்யல் அப்படிங்கிறது கேரளாவில் ஃபேமஸான ஒரு மசாலா. அதோட கரம் மசாலா தான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்கங்க. ஏன்னா நம்ம டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வறுவல் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் பிராண்ட் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நல்லா வந்துட்டு அந்த கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றாப்புல. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ கறி வந்து நல்லா வந்து வந்துட்டு இருக்குது அந்த மசாலா கூட. இப்போ கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். கறி இப்போ வெந்திருக்கான்னு பார்க்குறாங்க. இப்போ கறி வந்து ஒரு 3/4 பதத்தளவுக்கு நல்லா வந்து வெந்துருச்சுங்க. இப்போ கறி 3/4 பதத்தளவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இன்னும் ரிமைனிங் மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ அண்ணங்கிட்ட வந்துட்டு சூப்புமே கிடைக்குங்க. நீங்கள் சளி எது பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ணங்கிட்ட வந்துட்டு இந்த வெந்துகிட்டு இருக்க டயத்திலே வந்துட்டு இந்த மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு வெறும் கரம் மசாலா போட்டதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு சூப்பு வந்து வேணும்னா எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு சூப்பு வந்து நான் திங்கலாம் தான் சூப்பு தருவேன். ஒருத்தர் பார்சல் மட்டும் கேட்டாரு, என் டம்ளர் கிம்ளர்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ கறியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறாருன்னு பார்க்கலாங்க. நான் மட்டன் போடுறேண்ணா. மட்டன் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அதே பிராண்டில் இருந்து தான் ஆட் பண்ணுறாங்க. மட்டன் மசாலா தூள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. இப்போ வாத்து கிரேவியில் வந்துட்டு வாத்துக்குன்னா தனியாக மசாலாஸ் எதுவுமே கிடையாது. இப்போ மட்டன் மசாலாவோ சில பேர் வந்து சிக்கன் மசாலாலாம் வாங்கி செய்வாங்க. அண்ணன் வந்துட்டு மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணுறாருங்க. எல்லா மசாலா விடவும் மட்டன் மசாலா தான் அதிகமாக வந்து சேர்க்குறாங்க. ஏன்னா அதுதான் நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த கிரேவிக்குமே திக்னஸ் கொடுக்குது. ஏன்னா தேங்காய், முந்திரி பருப்பு, அந்த வேர்க்கடலை, கசகசை எல்லாமே அரைச்சி ஊற்றுறது கிடையாதுங்க. டைரெக்டாக அந்த மசாலாவில் இருந்து எந்த அளவுக்கு திக்காக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கிரேவியை வந்து திக்காக வந்து கொண்டு வந்துடுறாரு அண்ணன். இப்போ அந்த மட்டன் மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து சேர்ப்பேன்னு சொன்னாருங்க. இப்போ மிளகாய்த்தூள் வந்து எவ்வளோ சேர்க்குறாருன்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுவேன். இல்லை நிறையா காரம் போடுவாங்க. மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுவேன். இவ்வளோ தூள் போடுறல மிளகாத்தூள் வந்து 150 தான் போடுவேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. இப்போ வந்துட்டு மல்லித்தூள் வந்து சேர்க்குறாருங்க. மல்லித்தூள் வந்து எவ்வளோ சேர்க்குறாருன்னா ஒரு 4 பாக்கெட் அளவு சேர்க்குறாங்க. 50 கிராம் பாக்கெட்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறாருங்க. இப்போ மல்லித்தூளுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்குதுங்க. கொதிச்சு வந்துருச்சுனாலே போதுங்க, வாத்து கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இட்லி வாத்துக்கறி தான் இங்கே வந்து கிடைக்கிது, ரைஸ்லாம் வந்து கிடையாது. அது கூடவே இவங்க வந்துட்டு இடியப்பம் வாத்துக்கறியுமே வந்து வச்சுருக்காங்கங்க. இப்போ நம்ம வந்துட்டு வாத்துக்கிரேவி வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. இப்போ மசாலா தூள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ என்னென்ன மசாலாலாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா தூள், அது கூட வந்துட்டு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்காங்க. இவ்வளோதான் மசாலா தூள். எல்லாமே சேர்த்து ஒரு 20 நிமிஷம் இன்னும் நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த வாத்து கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க. கல் மண்ணெல்லாம் போட்டு ஆக்கி தரேன்னு சொல்லக்கூடாது, நம்மள நீட்டாக செஞ்சு கொடுக்கணும். இப்போ வாத்துக்கறி கிரேவி வந்து நல்லா வந்து வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இட்லி வந்து ஊற்றி வைக்கிறாங்க. 80 இட்லி ஊற்றுறாங்க, எடுக்கிறாங்க, பறக்குதுங்க. அந்த அளவுக்கு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வாங்குறாங்கங்க. இந்த வாத்துக்கறி இட்லியுமே வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாத்துக்கறி இட்லியுமே வந்துட்டு ஒரு இட்லி 10 ரூபான்னு விற்கிறாங்கங்க. இப்போ இந்த இட்லி வேகிறதுக்குள்ளேயே நம்ம வாத்துக்கறி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் கிரேவிக்கோசரம் மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஒரு 100 பேருக்கு மேலே கூடிட்டாங்கங்க. இன்னும் ரெடியே பண்ண கிடையாது. இட்லி வந்துட்டு இருக்கு, வாத்துக்கறி இப்பதான் இறக்கவே போறாங்க. அதுக்குள்ளே 100 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருச்சு எஸ் சோளா வாத்துக்கறி கடை. திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொடமுருட்டி ரயில்வே கேட்டு தாண்டின உடனே உறையூர் போற வழியில இருக்குங்க நம்ம அண்ணன் சோளா வாத்துக்கறி கடை. இப்ப ஃபைனலா வந்துட்டு வாத்துக்கறி கிரேவி வந்து இறக்கி வச்சுட்டாங்க. இப்ப இந்த கிண்ணம் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு சேல் பண்றாங்க. இது கூட குழம்புமே கிரேவியா வந்து சேர்ந்து வந்துருங்க. நம்மளுக்கு 100 ரூபா, இட்லி வந்து 10 ரூபாங்க. ஒரு 5 இட்லி ஒரு வாத்துக்கறியும் சாப்பிட்டோம்னா வயிறு நிறைஞ்சிருங்க. இட்லி ஆவி பறக்க வாத்துக்கறி சுட சுடதான் இருக்கு. நம்ம கடையில சுத்தம் பண்ணி சுவையாவ கொடுக்குறோம். மக்கள் நம்மள்ட்ட விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. எல்லாரும் வாங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்க. எல்லா மக்களுக்கும் கையெடுத்து கும்பிட்றேன். பொறுமையா இருந்து வாங்கிக்கோங்க. விரைவில் சீக்கிரத்தில் பண்ணுவோம், நல்லா நீட்டா பண்ணுவோம். இடியாப்பா இருக்கு பாருங்க. இடியாப்பா சூப்பரா சுவையாவும் இருக்குங்க. வாத்துக்கறிக்கு இடியாப்பத்தை வாங்கி சாப்பிடுங்க.
வந்திருக்கிற நிறைய பேர்ல வந்துட்டு வாத்துக்கறிக்காக மட்டுமே வருவாங்க. இப்போ வாத்துக்கறி மட்டுமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இப்போ எல்லா பேத்துக்குமே இந்த வாத்துக்கறி கிரேவி வந்து 10 மாண்டா கிடையாதுங்க. நீங்க சீக்கிரம் வந்தா மட்டும்தான் இந்த வாத்துக்கறி இட்லி வந்து சாப்பிட முடியும் அண்ணன் கடையில். மெயினாக நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துடணுங்க. கரெக்டாக 12:30 மணி to 1 மணிக்குள்ளெல்லாம் ரெடி ஆயிருங்க. இப்போ இட்லியுமே இந்த கேப்பில் அவிஞ்சிருச்சு. இப்போ இட்லியுமே வந்து எடுத்துக்கிறாங்கங்க அக்கா. இப்போ இட்லியுமே எடுத்துட்டு இப்போ இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா பூ மாதிரி இருக்குதுங்க இட்லி. பாருங்க எடுக்கும் போது எப்படி பறந்து பறந்து விழுகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி செம்மையான ஒரு இட்லியும் வாத்துக்கறி காம்போ லஞ்சுக்கு சாப்பிடணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சோலா வாத்துக்கறி கடையை வந்து தேடி வாங்க. அருமையாக இருக்குங்க. நான் சொல்கிறேன்னு கிடையாது, நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட் கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு ஃபைனலாக இட்லி வாத்துக்கறி ஒரு 4 இட்லி அது கூடவே வந்துட்டு வாத்துக்கறியுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. அண்ணன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தை அப்படிதான் வந்து வேலை பார்க்குறாங்க. வேலையாட்கள் போடாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறாங்கங்க. இவங்களுக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஆதரவு கொடுங்க. அந்த திருச்சி சைடு போனீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க மக்களே. இங்க இட்லி வாத்துக்கறி கிரேவி மட்டும் கிடைக்காம அது கூடவே வந்துட்டு இடியப்பமே வச்சிருப்பாங்க. இடியப்பம் வாத்துக்கறியுமே வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இட்லியும் கிடைக்கும், இடியப்பமே கிடைக்குங்க. இங்க லொகேஷன் எங்க? நான் மக்கள் நம்ம வீடியோ பார்த்து தேடி வராங்கடா. லொகேஷன் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் 1 கிலோமீட்டர் குடமுருட்டி பாலம், கோனகரை ரோடு, உறையூர் போகிற வழி, சோலா வாத்துக்கறி கடை. இந்த சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. பாய்.